கேஸ்ட்ரபிள் பிரச்சனை அப்படின்றத ஒரு சாதாரணமாக எடுத்துக்கலாமா, இல்லை இது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு டிசீஸா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமாக சாதாரணமாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் இதுவே தான் ஒரு மிகப்பெரிய டிசீஸாகவும் மாறுது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு உதாரணத்துக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் பெயின் வருது அப்படின்னா உடனே எல்லா பேரும் ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல பயப்படுறோம். ஆனால் ஒருவேளை அது கேஸ்ட்ரபிள் பெயினாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே வேளையில் இதை சாதாரணமாக கேஸ்ட்ரபிள் பெயின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நம்ம கேஸ்ட்ரபிளுக்கு மட்டும் மாத்திரைகளையோ மருந்துகளையோ சாப்பிட்டுக்கிட்டு அசால்ட்டாகவும் விட்டுறக்கூடாது. அது ஹார்ட் பிரச்சனை இருக்குதா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ரெண்டு பெயினும் பாருங்க ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் இது கேஸ்னால வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ரைட். இந்த கேஸ் நம்ம உடம்புக்குள்ள எப்படி உருவாகுது முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் 5ம் உடல் முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எப்படி இயங்குதோ அதே போலதான் உடலுக்குள்ளும் இந்த பஞ்சபூத சக்தியானது இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா நிலையா ஒரே இடத்துல நிக்கல, இது இயங்கி கொண்டே இருக்குது. எப்படி இந்த பிரபஞ்சம் நிலையா நிக்கல, இயங்கிக்கிட்டே இருக்குது பாருங்க 5 பஞ்சபூதங்களும். அதே போலதான் அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய காற்று அப்படின்ற பஞ்சபூதம் சுழற்சியிலேயே இருக்கணும், சர்க்குலேஷன்லேயே இருக்கணும். அது வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு அர்த்தம். ஆனா அது ஏதாவது ஒரு இடத்துல தேக்கமாயிருச்சு, ஒரு இடத்துல தேங்கிருச்சு அப்படின்னா மட்டும்தான் அது நமக்கு ஆபத்தா மாறுது. அது நமக்கு வலியை கொடுக்குது, நமக்கு இறுக்கத்தை கொடுக்குது.